ஒரு அழகான அரேஞ்ச் மேரேஜ் பண்ண டாக்டர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் சிஎம்ஓவா இருக்காங்க, ஒய்ஃப் நான் கிளினிக்கல்ல டியூட்டரா ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல டியூட்டி முடியுது. ஒய்ஃப் சொல்றாங்க, நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்கணும், ஸோ லைப்ரரி போயிட்டு வரேன், நீங்க கிளம்புங்கன்னு ஹஸ்பண்ட்க்கு மெசேஜ் போடுறாங்க. நைட்டு 10 o'clock வீடு ரீச் பண்ணா வீட்டில் யாரும் இல்லை. கீ ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு. கால் பண்ண அவரோட ஃபோன் சுவிச் ஆஃப். ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குற டாக்டர் நம்பர் சிஸ்டர்கிட்ட வாங்கி கால் பண்ணா அவர் கால் அட்டன் பண்ணி இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்ச நேரத்தில் கால் பண்றேன் மேம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி வெளியில காய போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட்ல ஸ்பேர் கீ இருக்குன்னு சொல்ல அவங்க அவளோட என்ன பிரச்சனைன்னு கேட்க, நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது ஒரு பேஷண்ட்டை காலேஜில் படிக்கிற பாய்ஸ் அவசரமா தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பேஷண்ட் ஆண்டி வேலை என் மேல வாமிட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. ஒய்ஃப் ஆக்சிடென்ட் கேஸான்னு கேட்க, அவரை குடிச்சிட்டு விழுந்துட்டாருன்னு நினைச்சேன், ஆனா அது இல்ல, டயக்னோஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த பேஷண்ட்டும் நம்ம காலேஜ் பையன்தான். என்ன கேஸ்னு ஒய்ஃப் கேட்க, நம்ம லவ் ஸ்டோரி மையமா வச்சு ஒரு போயம் ட்ரை பண்றேன், கண்டுபிடின்னு சொல்றாரு. நான் தினம் உன்னை காண, நீ என்னை பார்த்து சிரிக்க, என் கண் தசைகள் துடித்து மேனியும் மணலாய் பறக்க, உன் கன்னத்தில் ரோஜா பூக்கள் பூக்க, நான் சோர்வூற்றும் தூக்கம் மறந்து நான் தெருவிலும் நடனம் ஆட, உன் கைவிரல்களை தொடுகையில் என் இதய துடிப்பு காற்றை மிஞ்சிய வேகம், நானும் அதிக காற்றை சுவாசித்து தன்னையும் மறந்து சுவாசிக்க நினைத்த போது காற்று மறுத்து விட்டது சொன்னாரு. உடனே ஒய்ஃப் என்கிட்ட மாட்டிக்கிட்டு லைஃப் போச்சுன்னு சொல்றீங்களான்னு கேட்டாங்க. டயக்னோசிட்.